மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகர்கோவில், அங்கனாம்பூர் போன்ற கிராமப்புற துவக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்கு சுற்றுச்சூழல் அமைப்பதற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட நிதியின் கீழ் செய்தால் ஒரு பசுமை பள்ளியாக மாற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், இப்பொழுதுதான் பள்ளிகள் எல்லாம் பசுமையாக காட்சியளிக்கிறது. ஏன்னா குழந்தைகள் நேய பள்ளி என்று ஒரே ஆண்டில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஏறத்தாழ 5653 வகுப்பறைகளை வேலைகளை துவக்கி ஒரே ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3493 பள்ளிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போக சுற்றுச்சுவரும் கட்டித்தரோம். அதுபோக ஒவ்வொரு பள்ளிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் பல ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக பள்ளிகள்லாம் நம்ம கொரோனா காலத்திலேயே மூடப்பட்டு சிதைந்து கிடந்த நேரத்தில் இப்போ அங்கே ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக எல்லா பணிகளுமே கிட்டத்தட்ட 99% முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. எல்லாம் 90% மேலே இப்போ முடிச்சுட்டாங்க. ஆக பள்ளிகள் இன்றைக்கி புத்துயிர் பெற்றிருக்கிறது. ஆரம்ப நடுநிலைப்பள்ளியில் இப்போ நம்முடைய உயர்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் கட்டுவதும் வகுப்பறைகள் கட்டுவதும் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் பள்ளிகளை ஆரம்ப பள்ளியிலிருந்து திரும்பி பார்த்த ஒரே முதலமைச்சர் நம் முதல்வர் தளபதியார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். என் தொகுதிக்கு உட்பட்ட வத்தல்மலை பகுதியில் பால்சிலம் என்ற ஒரு கிராமம். அந்த பால்சிலை கிராமம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு போனால் நான் 60 கிலோமீட்டர் போனோம். இதுக்கு தாலுகா ஆஃபீஸ் போனால் 85 கிலோமீட்டர் போனோம். வட்டார அலுவலகத்துக்கு போனோம்னா 90 கிலோமீட்டர் போகிறோம். அந்த ஒரே ஒரு கிராமம் மட்டும் பக்கங்கிற வத்தல்மலை ஊராட்சியிலே சேர்த்துட்டிங்கன்னா அது தருமபுரி ஒன்றியத்துக்கு சேர்ந்துடும். அந்த பால்சிலை கிராமம் மட்டும் ரேகடலி ஊராட்சிக்கு உட்பட்டது. அது கடத்தூர் ஒன்றியம். அந்த ஒன்றியத்துக்கு வரணுனாவே 80 கிலோமீட்டர் வரணுங்க. அந்த ஒரு கிராமத்தை மட்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அந்த வத்தல்மலை பகுதியில் சேர்த்தினார். அந்த பகுதி மக்கள் மலைவாழ் மக்கள் பகுதியை சார்ந்தவர்கள். அதே போல ஏற்கனவே சொன்னது போல அனைத்து பள்ளிகளும் என் தொகுதியில் மட்டும் 8 பள்ளிகளுக்கு துவக்க பள்ளிகளுக்கு காம்பவுண்ட் சுவர் எல்லாம் இருக்கிறது. அந்த தேசிய ஊரக வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் அந்த அனைத்து பள்ளிகளுக்கும் காம்பவுண்ட் சுவரும் அந்த டாய்லெட் குழந்தைகளுக்கு உண்டான கழிவறையும் கட்டி கொடுக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் பள்ளிகளுக்கு கழிவறை கட்டுவதும் நம்ம சைக்கிள் ஸ்டாண்ட் முதல் கொண்டு சிறிய பழுதுகளெல்லாம் நீக்குகின்ற பணிக்காக 190 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்து அனைத்தும் செலவிடப்பட்டிருக்கிறது. அதான் கொஞ்சோண்டு பணி மட்டும் மிச்சம் இருக்குது. இப்போ நீங்கள் எழுதி கொடுங்க. அதை நீங்கள் அந்த அங்கே இருக்க மக்கள் இந்த ஊராட்சியில் இருக்கணும்னு சொல்கிறத நீங்கள் எழுதி கொடுங்க. நான் அதிகாரிகளோடு பேசி நான் அதை சேர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இந்த ஊராட்சிகளை இணைப்பது சேர்ப்பது பேரூராட்சி ஆக்குவதை குறித்து குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்படி என்னுடைய பண்ருட்டி வட்டத்தில் சிறுவத்தூர் மற்றும் சேமக்கோட்டை ஊராட்சியில் இடம்பெற்றுள்ள ஏரிப்பாளையத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். தனி பஞ்சாயத்து வேண்டும் என்று தொடர்ச்சியாக 100 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தப்பட்டு தற்போது அரசால் குழு அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி ஊராட்சியாக பிரித்து அறிவிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருக்கிறது. அதை உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிடுவதற்கு முன் வருவார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தங்களுக்கு தருவதற்காக ஒரு கடிதத்தையும் தயார் செய்து வந்திருக்கிறேன். இந்த சரியான நேரத்தில் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கு நன்றி. உறுப்பினர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதில் இருக்க பிரச்சனை என்னன்னு. ஒரு பஞ்சாயத்தை பிரிக்கின்ற பொழுது அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க தேர்வு செய்யப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஒத்திசைவு வேணும். அவங்க சம்மதம் கொடுக்கணும் ஒன்று பிரிக்கிறதுக்கு. இது போக இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பிரிக்கணும்னா இப்போதைக்கு இந்த குழு எதுக்குன்னா இப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா தேர்தல் முடிஞ்ச பின்னாடி நம்ம அலுவலர்கள் பொறுப்பேற்று சிறிது காலம் இருக்கின்ற பொழுது தான் இவைகள்லாம் செய்ய முடியும். சில காரணங்கள், ஏன்னா இப்போ நம்ம இன்னும் 1 வருஷம் இருக்குது இது ஊராட்சி ஒன்றியங்களுடைய, அதற்குள்ளாக நம்ம இதெல்லாம் எந்தெந்த பணிகளை சேர்க்க வேண்டும் பிரிக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்து
அதற்கு பின்னால் நீங்கள் குறிப்பிட்டு கடிதம் கொடுத்தால் அதில் சேர்க்கப்படும்.